அனைவருக்கும் வணக்கங்க. நந்தீஸ்வரா அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்துங்க, கிரகங்கள் கோச்சாரத்தில் நன்மை தீமை எந்தெந்த வீடுகளில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாங்க. கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகளை தரும்னு நாங்கள் சொல்கிறோங்க. நீங்கள் இதை அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்துருக்க போகிறேன். நீங்கள் ஆசான்கிட்ட படிக்கிறத விடங்க ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ குரு கோச்சாரத்தில் இப்போ 2, 5, 7, 9, 11 அந்த வீடுகளில் இருந்தால் நன்மையே தருங்க. கோச்சாரத்தில் சந்திரனில் இருந்து தான் நம்ம எடுக்கணுங்க. சந்திரன் 1 தான் நம்ம எடுக்கணும். அங்கேருந்து நம்ம எடுத்தால் தான் நம்ம இது இந்த பாவக லக்கணம் இல்லைங்க, சந்திரனை 1 வச்சு எடுக்கணும். அப்போ ராசி தான் சந்திரன், அப்படி எடுக்கணுங்க. அந்த பின்னாடி நான் மாடல் இதில் நிறையா கொடுத்துருக்கேன். அப்போ சந்திரனை தான் எழுதியிருக்கேன். இப்போ மறந்துட்டிங்கன்னா கூட பின்னாடி மாடல் பேப்பரில் பார்த்துக்கலாம். இப்போ குரு கோச்சாரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இருந்தால் நன்மை தரும்னு விளக்க போகிறேங்க. எப்படி இருக்கணுங்க கோச்சாரத்தில்? 2வது வீட்டில் சந்திரனில் இருந்துங்க 2, 5, 7, 9, 11 குரு நின்னா நன்மைங்க. தீமை கோச்சாரத்தில் 1வது வீடு, 3வது வீடு, 4, 6, 8, 10, 12 கோச்சார குரு இருந்தால் தீமை தாங்க தருவார். நன்மை தீமை தருவார்னா தீமைகளை அதிகப்படுத்த மாட்டாருங்க, அப்படியே வச்சுக்குவார். அதுதாங்க. இப்போ குரு பார்த்தா தீமை குறையும். இவர் தீமை செய்வார் அப்படிங்கிறத விட இருக்கிற தீமை குறைக்க மாட்டாருங்க, அப்படியே நார்மலாக விட்டுருவார். அது நம்மளுக்கு தீமை தர மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது சனி. இப்போ சனி கோச்சாரத்தில் அந்த சந்திரன் லக்கணத்திலே சந்திரன் இருந்தது, அதுலேயே கோச்சாரத்தில் சனி இருந்தாலும் 1, 2, 4, 7, 8, 12 இடங்களில் வரும்போது தீமையை செய்வார் ஒவ்வொரு ஜாதகத்துலேங்க. இப்போ சனி 1வது வீட்டில் இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 சந்திரன்லேருந்து எண்ணும்போது அந்த இடத்துல இருந்தாருன்னா சனி கோச்சார சனிங்க. இப்போ கோச்சார சனி கும்பத்தில் இருக்கிறாருங்க, கோச்சார சனி. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மாடல் சொல்கிறாங்க, அப்போ புரியும். இப்போ 3, 6, 11 பாவகத்தை எடுத்திங்கன்னா, பாவகம் என்பது வீடுங்க. வீடு வரும்போது நன்மைகளை செய்வார். இந்த சனி 3, 6, 11 வீடுகள் பாவகங்கள் எல்லாமே ஒன்று தாங்க. அந்த இடத்துல வரும்போது நன்மையை செய்வார். இப்போ இது ராசின்னு எடுத்துக்கணுங்க. சந்திரன் நின்ன இடம் ராசிங்க. சந்திரன் போட்டாவே தாங்க ராசி அவங்களுக்கு. அந்த ராசியில் இது ராசிக்கு என்றதுங்க, லக்கணத்தில் என்றதில் இது ராசியை எண்ணுவது. அடுத்ததுங்க ராகு கேது. இப்போ இந்த ராகு கேது கேந்திரத்தில் 3, 6, 11 நன்மையை செய்வார். கோச்சாரத்தில் 3, 6, 11 நன்மையை செய்வார். 3, 4, 5, 7, 12 பாவகத்தில் வரும்போது தீமை செய்வாருங்க. இப்போ இது கோச்சாரம் தாங்க சொல்கிறேன் நான். கோச்சாரம் என்பது இப்போ அது ஈஸியாக இருக்குங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கிளாஸுங்க. இது எப்படின்னா எந்தெந்த வீடு நன்மை, எந்தெந்த வீடு தீமை செய்வார் மட்டும் விளக்கு எழுதியிருக்குங்க. அடுத்தது சனிக்கு ஒரு மாடல் போடுறேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக புரியும். கிரகம் சனிக்கு மாடல் போடுறேன். இப்போ சனி கோச்சார சனி எங்கே இருக்கிறாரு? கோச்சார சனி கும்பத்தில் இருக்கிறாருங்க. கோச்சார சனி கும்ப வீட்டில் இருக்கிறாருங்க இப்போது. ஆனால் நான் சொல்கிறது சனிங்கிற அந்த கோச்சார சனியை மறந்துடுங்க. கோச்சார சனியை நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு கிளாஸ் சொல்லித்தரோம், அப்புறம் கோச்சாரத்துக்கு போய்க்கலாம். இப்போ சந்திரன் இங்கே இருக்குங்க, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. இப்போ கோச்சார சனி இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கோச்சார சனி இங்கே இருக்கிற சனி இப்படி தாங்க போகும். சனியெல்லாம் இப்படி தான் அவர் சுற்றிட்டு வரும். எல்லா கிரகங்களும் இப்படி சுற்றிட்டு வரும். ராகு கேது இப்படி சுற்றிட்டு வரும். புரியுதுங்களா? இப்போ கோச்சார சனி இங்கே இருக்குதுங்க. அப்போ தனுசு ராசிக்கு கோச்சார சனி 3ல் இருக்கிறாருங்களா? அப்போ சனி கோச்சார சனி 3 பயன்களை தருவார். கோச்சார சனி 3ல் இருந்தால் நல்ல என்ன சொல்கிறது, நன்மையை செய்வாருங்க. இப்போ கோச்சார சனி இங்கே இருக்குதுங்க. நான் மாடலுக்கு அப்படி 2 தீமை 3 நன்மை பாருங்கள், எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 தீமை 3 நன்மை, 4 தீமை, 5ஆம் இடம் வெற்றா. சும்மா விட்டுட்டங்க, எல்லாம் எழுதுனா அப்படி ஒரு மாதிரி இதாக இருக்குங்க படிக்கிறதுக்கு. அதே மாதிரி 6ஆம் இடம் தான் நன்மைங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் இப்போ சந்திரன் இங்கே இருந்தால் 3ஆம் இடத்துல கோச்சார சனி இருக்குது.
இங்கே நன்மையை தரும். இங்கே அதே கோச்சார சனி வந்து இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க, சனி இங்கே நன்மையை தரும். அடுத்தது வந்து 7ல் தீமையை தரும், 8ல் தீமையை தரும். இங்கே இது வந்து சந்திரன், இது ஒரு மாடலுக்குங்க, அது வேறையா அப்புறம் எண்ணிக்கலாங்க. 11 நன்மை தரும். இப்போ தனுசு வீட்டுக்கு சனி 3, 6, 11 நன்மையை தரும். புரியுதுங்களா? இது வந்துங்க சனி நிற்கும் இடம். ஓகே, நன்மை தீமை சொல்கிறாங்க. அப்புறம் கோச்சார குருக்கு வராங்க. இப்போ சனி வந்து ஒரு சந்திரன்லேருந்து எண்ணும் பொழுது என்னென்ன சொன்னாங்க, 3, 6, 11ஆம் வீடு நிற்கும் இடத்துலேருந்து நன்மையை தருவார். இது தீமைக்கு வந்துங்க இந்த நம்பர் போட்டிருக்கேன். என்ன நம்பருங்க? 1, 2, 4, 7, 8, 12 இடங்களில் சனி வரும்போது தீமையை தருவார். இது நீட்டாக எழுதியிருக்குங்க. நீங்கள் இதை எழுதிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். சந்திரன்லேருந்து இது வந்துங்க ஜாதக கட்டத்துக்குங்க. இது ஜாதக கட்டத்துக்குங்க. கோச்சாரம் பின்னாடி வருதுங்க. சரி, இப்போ வந்து இது கோச்சாரத்துலேயும் தாங்க வருது. கோச்சாரத்தில் வந்தாலும் இது தான் வரும். இது இருக்கிற இடத்துல முன்பின் பார்வை 3, 7, 10 முன்பின் பார்வை வருங்க. அது வந்து பார்வை அப்புறம் சொல்கிறேங்க. எல்லாம் ஒன்றா போட்டு குழப்ப வேண்டாங்க. அடுத்தது ராகு கேது கோச்சாரத்தில் 3, 6, 11 இருந்தால் நன்மை செய்வார். 3, 6, 7 இருந்தால் அப்போ நன்மையை செய்வார். சரிங்க. இப்போ கோச்சாரத்தில் இப்போ எங்கே இருக்கிறாரு? சந்திரன் தனுசு வீட்டு எடுத்துக்கிறோம், 3ல் இருக்கிறார். இந்த வீட்டுக்கு நன்மையை செய்வார் 3. இப்போ வந்து கோச்சார சனி இங்கிருந்து வச்சுக்கோங்க, 6ஆம் வீட்டில் நன்மையை செய்வார். இப்போ இந்த கோச்சார சனி வந்துங்க 11ல் இருந்தால் நன்மையை செய்வார். இப்போ கன்னி வீடு எடுத்துக்கிட்டிங்க, இங்கே சந்திரன் கன்னி ராசிங்க, இங்கே எடுத்துக்கணும். இங்கிருந்து 3ஆவது வீடு இங்கே நன்மை செய்வார். இங்கே 1, 2, 3 நினைக்கணுங்க. இங்கே கோச்சார சனி இங்கே இருந்ததுன்னா நன்மை செய்வாருங்க. புரியுதுங்களா? அப்புறம் 6ல் நன்மை செய்வார். 4, 5, 6ல் நன்மை செய்வார். அப்புறம் 11ஆம் இடம் 6, 7, 8, 9, 10 இங்கே கோச்சார சனி இருந்ததுன்னா கன்னி வீட்டுக்கு இது 12, 11ங்க. இது 1 நின்னும்போது சுற்றி வரும்போதுங்க இது 12, 11 இங்கே இருந்தால் நன்மையை செய்வார். இது தாங்க சனிக்கு, கோச்சார சனிக்கு இது தாங்க. சனி வந்துங்க ஒரு சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்குவார். ஒரு வீட்டில் 2.5 ஆண்டு இருப்பாருங்க. இப்போ வந்துங்க கும்பத்தில் இருக்கிறாருங்களா, இப்போ 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே போயிடுவார் சனி பகவான். சனி இங்கேருந்து இங்கே போயிடுவார். அப்புறம் இங்கே வந்துடுவார் 2.5 வருஷம் ஒவ்வொரு வீட்டுக்கு. அப்போ கோச்சார சனி வந்து இப்போ கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாருன்னா இந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, பாருங்கள் 3, 6, 11 அந்த ஸ்தானங்கள் கோச்சார ஸ்தானங்கள் சந்திரன் இயக்கம். சந்திரனா ராசி வீட்டிலிருந்து 3, 6, 11 நன்மையை தரும். அப்போ கோச்சார சனி கும்பத்தில் தனுசு ராசிக்கு 3ஆம் இடமாக அமர்ந்து நன்மையை தரும். பாருங்கள், நானே நீங்கள் எண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும், புரியாதவங்களுக்கு நானே எழுதிட்டேங்க. நானே எண்ணி எழுதியிருக்கேன். 2 கன்னி ராசிக்கு சந்திரன் 1 என்று நம்ம 6ஆம் இடமாக எது வருதுங்க? கும்ப வீடு வருங்க. 6ஆம் வீடாக கும்ப வீடு வரும். இப்போ கன்னி இங்கே இருக்குதுன்னா 1, 2, 3, 4, 5, 6 கும்ப வீடு 6ஆம் வீடாக வருங்க. 11ஆம் வீடு 6னா 7, 8, 9, 10 11ஆம் வீடு என்ன வரும்? கடக வீடாக வருங்க. கன்னி ராசிக்கு 11 பாரு. கன்னி ராசிக்கு சந்திரன் 1ல் நின்றால் 6ஆம் இடமாக கும்ப வீடு வருதுங்க. இப்போ கும்ப வீட்டில் தான் இருக்கிறாருங்க. இப்போ கும்ப வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு யாருக்குங்க நன்மை? கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இதாக வர்றதுனால நன்மையை தரும். தனுசுக்கு 3ஆக வர்றதுனால நன்மையை தரும். புரியுதுங்களா? இப்போ 6ஆம் இடமாக கன்னி வீட்டுக்கு வருதுங்க, 3ஆம் இடமாக இது வருதுங்க. இப்படி தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது 11ஆம் இடமாக வருவதுக்கு வந்துங்க பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த பக்கம் இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். அங்கே இடம் போதில்லைங்க, அதனால் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி கோச்சாரம் வந்தது அப்படின்னு ஈஸியாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியில் சந்திரன் 1 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் சந்திரன் 1, சனி 10ஆம் இடத்தில் நன்மையை இங்கேயே சனி 10ஆம் இடத்துல அமர்ந்துள்ளார். சனி வந்துங்க இங்கே இருக்குது, 10ஆம் இடத்துல சனி இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா 10ஆம் இடமா 11ஆ வரணுங்க. அப்போ 11ஆம் வீடு மேச வீட்டுக்கு வந்ததுன்னா
பாருங்கள் இது 10ஆம் வீடாக வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10க்கு எந்த நன்மையும் செய்யாதுங்க. கோச்சார சனி இங்கே இருக்கிறவங்களுக்கு செய்யும். அப்போ யாருக்கு செய்யும் நன்மை? மேச வீட்டுக்காரங்க ஒன்று நினைப்பாருங்க. மேச ராசிக்காரங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் வீடாக நன்மையை செய்யும். அப்போ யார் யாருக்கு கோச்சார சனி நன்மையை செய்யும்? தனுசு கண்டுபிடிச்சிட்டோம், கன்னி ராசி கண்டுபிடிச்சிட்டோம். தனுசு ராசி, கன்னி ராசி, மேச ராசிக்கு இப்போ கோச்சார சனி நன்மையை வாரி வழங்கும். புரியுதுங்களா? இப்போ இங்கே சந்திரன் போட்டுட்டிங்கன்னா இது 1ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிருந்து என்னிங்கன்னா 11ஆம் வீட்டில் கோச்சார சனி அமர்ந்துள்ளது. இவங்களுக்கு நன்மையை தரும். இப்படி தாங்க நாங்கள் பலன் எடுக்கணும். சரிங்க. இப்போ அடுத்தது கோச்சார சனி அமர்ந்துள்ள இடம் இங்கே போட்டிருக்கு. இங்கே தான் அமர்ந்துருக்குதுங்க. பாருங்கள், இது தெளிவாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், படிங்க, நீங்களே படித்தா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி சனி என்றால் ஒவ்வொரு ராசியும், ராசி என்றால் சந்திரன் ஒன்றுங்க. ராசின்னா என்னங்க? சந்திரன் நிற்கிற இடம் ராசி. லக்கணங்கிறது லாங்கிறது போட்டது லக்கணம். புரியுதுங்களா? ஒவ்வொரு ராசி அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? புதுசாக போகிறீங்க, சா அப்படின்னு போட்டிருந்தா சந்திரன். சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசிங்க. அதை ஒன்று நினைக்கணும். அமர்ந்துள்ள இடம் சந்திரனிலிருந்து, அந்திலிருந்து கோச்சார குரு எங்கே இருக்குது? இப்போ கோச்சார சனி எங்கே இருக்குன்னா கும்ப வீட்டில் இருக்குது. அதிலிருந்து நம்ம எண்ணணும், அது வரைக்கும் எண்ணணும். அப்போ 3 6 11ஆக வந்த அவங்கவுங்க ஜாதகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் ஜாதகம் இருக்கலாங்க. அது ஒவ்வொருத்தர், அதுதாங்க சொல்கிறோம், பொதுவான பார்வையை வச்சு நம்ம சொல்லக்கூடாதுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது ஒவ்வொரு முறையும் இதுதான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஜாதகத்தில் அவங்கவுங்க ராசி கட்டத்தில் கோச்சார சனி வச்சுது அந்த ராசியை வச்சு பார்த்தா தாங்க புரியும். ஒரு இடத்துல இருந்துட்டு பார்வை வச்சு சொல்லி அந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் அது அமையாதுங்க. அவங்கவுங்க கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை வச்சு தாங்க நம்ம சொல்ல முடியும். அது 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கா, 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கா, மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கா, மகாலட்சுமி ஸ்தானத்தில் அப்படி பார்த்து தாங்க பலன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஒட்டுக்கா சனி 3 6 11 இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொடுக்காதுங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் ஸ்தானங்கள் அடிப்படையில் கொடுப்பாருங்க. ஒவ்வொரு ராசி என்றால் அப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசி உடனே பயங்கர கோடீஸ்வரர் ஆக முடியாதுங்க. கன்னி ராசிக்காரங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. 3 6 அமர்ந்த இடம் நன்மையை தருவார். அவங்கவுங்க பலன்கள் அவங்கவுங்க வீட்டில் கிரக அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான பலன்களை தருவார். புரியுதுங்களா? பாருங்கள், இதில் ஒரு ராசினா என்ன? சந்திரன் அமர்ந்துள்ள இடம் ராசி. சந்திரனிலிருந்து 3 6 11 சனி அமர்ந்த இடமாக வந்தால் நன்மை தருவார், கெடுதலை தரமாட்டார். லக்கணத்தை எண்ணக்கூடாதுங்க, சந்திரனைத்தான் ஒன்று ராசி. முதல்ல இது இவ்வளோ நாள் போன பாடமெல்லாம் லக்கணத்தை என்ன சொன்னோம். இப்போ ராசியை தான் எண்ணம். சந்திரன் அமர்ந்த இடத்த ஒன்றுன்னு எடுத்துக்கணும், 1 என்று எண்ண வேண்டும். இப்படி தாங்க இருக்குது. அடுத்த கிரகம் குருவுக்கு வரலாங்க. குரு பார்வை எதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 5 7 9 குருவின் பார்வை. அது டீட்டெயில் வேறு பாடத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இல்லை கோச்சார இது மட்டும் சொல்லி தந்துடுறேன். கிரகம் குருவுக்கு மாடல் கிரகம் குருவுக்கு மாடல் பாவம் எது நன்மை தரும்? 2ஆம் வீடு 5 7 9 11 நன்மையை அதிகமாக தருவார். குரு எப்பயுமே கோச்சார குரு கொஞ்சம் நன்மை அதிகமாக தருவார். அந்த குரு அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்துங்க. ஜனனகால குரு வேறங்க, கோச்சார குரு வேறு. ஜாதக கட்டத்தில் இருக்கிற ஜனனக குருங்க, இது கோச்சார குருங்கன்னு இப்போ மாறி மாறி வருவாருங்க. இப்போ குரு எங்கே இருக்கிறாரு? ரிஷப வீட்டில் இருக்கிறார். கோச்சார குரு பாருங்கள், நாங்கள் போட்டிருக்கேன். கோச்சார குரு ரிஷப வீட்டில். கோச்சார குரு படிச்சுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு நான் படித்தது உங்களுக்கு புரியலைனாக்கா எழுதியிருக்கேன். கோச்சார குரு ரிஷபத்தில் தற்பொழுது உள்ளார். மகர ராசியில் சந்திரன் 1. இப்போ மாடலுங்க. இப்போ மகர ராசியில் சந்திரன் 1ன்னு நிற்கிதுங்க. இப்போ என்னலாம் எந்தெந்த வீட்டுக்கு லாபம் தருவார்னு சொல்லியிருக்கேன். 5ஆம் வீடு பாருங்கள், சந்திரன். இங்கே கோச்சார குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் மாறுவார். இங்கே இந்த வருஷம் நிற்கிறாரு, அடுத்த வருஷம் மே மாதம், அது டேட்டெலாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதை இங்கே வருவார், அப்புறம் அடுத்த வருஷம் இப்படி வருவார். அப்போ இப்போ இங்கே இருக்கிறார். இப்போ சந்திரன் இங்கே இருக்குதா? இப்போ பாருங்கள், எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5. இவருக்கு ரிஷப வீட்டுக்காரங்களுக்கு குரு சந்திரன் இங்கே மகர ராசிக்காரங்களுக்கு குரு இப்போ கோச்சார குரு நன்மையை தருவாருங்க.
புரியுதுங்களா? அதே மாதிரி கன்னி வீட்டை எடுத்துக்கலாம். இங்கே சந்திரன் ஒன்று, இங்கிருந்து என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 வருதுங்களா? நன்மையை தருவார். புரியுதுங்களா? 11னா இங்கே எடுத்துக்கணும். இங்கிருந்து எண்ணி பாருங்கள். இங்கே கடகராசிக்காரருக்கு எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11ஆம் இடமாக வருவார். புரியுதுங்களா? இப்போ வந்து 2ஆம் வீடுனா 2ஆம் வீடு யார் வருங்க? மேசக்காரங்களுக்கு வரும். மேசம் 1 2 2ஆம் வீட்டுக்கு. 7ஆம் வீடுனா 7ஆம் வீடு பாருங்கள். இங்கிருந்து எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. விருச்சிக ராசிக்காரருக்கு 7ஆவதாக வரும் பாருங்கள். இங்கே சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1 நின்று 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த 5 வீடுகளும் நன்மையை தருவார். கோச்சார குரு நன்மையை தருவார். புரியுதுங்களா? பார்வை சொல்லலைங்க, கோச்சார குரு தான் சொல்கிறேன். பார்வை வந்து அந்த இருக்கும் இடத்துலேருந்து 5 7 9 வரும். சரி, கன்னி வீட்டில் சந்திரன் ராசி. சந்திரன் இருக்கும் இடமே ராசியாக கூறுவோம். கன்னி ராசிக்கு சந்திரன் பாருங்க இங்கே இருக்குது. கன்னி ராசிக்கு சந்திரன் 1 அப்படின்னு என்னன்னா ரிஷப வீடு 9ஆம் வீடு. நல்ல பலன், வெற்றிகளை தருங்க. இப்படி தான் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ புரியுதுங்களா? கோச்சார குருன்னு நீங்கள் மனசில் என்னடா கோச்சார குருங்கிறாங்களே, அது என்னது? நிற்கும் இடங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலேருந்து பாவகம் மாறி போவாருங்க. அதுதான் கோச்சார குருங்க. நிலையாக ஜனனகால ஜாதகத்தில் இருக்குது இல்லைங்க, அந்த குரு இடம் மாற மாட்டார். உங்கள் ஜாதக நோட்டில் இருக்கிற குரு அப்படியே தாங்க இருப்பார். ஆனால் குரு நிற்கிற இடத்துக்கு உங்கள் குரு எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கணுங்க. புரியுதுங்களா? எப்பயுமேங்க கிரக நிலை தாங்க எப்பயுமே இப்போ 2.25 நாள் சந்திரனை ஒரு இடத்த செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு வீட்டில் 2.25 2.5 நாட்கள் அப்படி கொஞ்சம் மாறுங்க. 2.25 டு கொஞ்சம் 2.5 நாள் தான் இது வருங்க. 2.5 நாள்னு வச்சுக்கலாங்க. 2.25 நாளில் ஒரு வீட்டில் அவர் தங்குறாரு. என்னத்தை செஞ்சுட்டு போயிடுவார் நன்மையை 2.25 நாளில். அப்போ 2.25 நாள் ஜோசிகார் நீங்கள் சந்தனப்படி செய்வாருங்க, மனக்குழப்பத்தை தரும். அந்த 2.5 நாள் 2.25 நாள் தாங்க இருப்பார். அந்த 2.5 நாள் தான் 2.25 நாள் சொல்கிறாங்க, 2.5 நாளும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு புக்கில் 2 போடுறாங்க, ஒரு புக்கில் 2.25 போடுறாங்க. அப்போ வந்துங்க அந்த 2.25 நாட்டில் என்ன மனக்குழப்பத்தை வந்து அவர் செஞ்சுட்டு திருப்பி அதை அடுத்த 2.25 நாட்கள் வேறு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன செஞ்சிட முடியுங்க இந்த 2.25 நாளில்? அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதுங்க. செவ்வாய் வந்து ஒரு மாதத்தில் இருக்கிறார். என்னத்தை நம்ம சாதிக்க முடியுங்க? ஒன்றும் இல்லை. அவங்க வந்துங்க கிரக பலன் வந்து தாங்க, அது என்ன சொல்கிறது, அந்த கிரக பலன் மட்டும்தாங்க வந்து நிச்சயமாக நம்மளுக்கு நல்லதாக பண்ணும். அதை வச்சு கோச்சாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. சும்மா தயிர் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ செவ்வாய் ஒரு மாதம் இருக்குது, சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒரு வீட்டில் இருந்துட்டு போகிறாரு. ஒரு மாதத்தில் என்ன பண்ணிடுவோம்? ஒரு மாதம் நம்ம கஷ்டத்தை தாங்க முடியாது. அப்படி தாங்க. என்ன அதிகமாக வந்து குரு ஒரு வருஷம் இருக்கிறார், அதை எடுத்துக்கலாம். ராகு கேது 1.5 வருஷம் இருக்குது, அதை எடுத்துக்கலாங்க. குரு ஒரு வருடங்க, சனி 2.5 வருஷம் இருப்பாருங்க. அதனால தான் குருவையும் சனியும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ராகு கேது பயிற்சிங்க. ராகு பயிற்சி கேது பயிற்சி கூட ஒரு சிலர் எடுப்பாங்க. இந்த குரு ஒரு வருடம் இருக்கிறதுனாலையும் சனி 2.5 வருடம் இருக்கிறதுனால முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்குறேங்க. மற்ற கிரகங்கள்லாம் 1 மாதம், செவ்வாய் 1.5 மாதம், புதன் 1 மாதம் இப்படி இருக்கிறத வந்து என்ன பலன் கிடச்சிட போகுது. சூரியன் வந்து மாதம் சித்திரையில் நான் தான் சொன்னேங்க போகிற பாடத்தில், ஒவ்வொரு மாதம் இருக்கிறதுல ஒன்றும் பெரிய பாதிப்பாக நம்மளுக்கு வரப்போகிறது இல்லைங்க. இப்போ வந்துங்க கோச்சார குரு இங்கே இருக்கிறார். ஒரு வருடம் ஒரு பாவத்தில் இருக்கு. இப்படி வருவாருங்க. ராகு கேது ஆப்போசிட்டில் போவாங்க. இது வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். தீமைக்கு ஒரு மாடலுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நன்மை பார்த்தோம், இப்போ தீமை பார்க்கணும். பாருங்கள், 8ஆம் இடம் சந்திரன் 1ன்னு எடுத்துக்கணுங்க. கோச்சார குரு இங்கே இருக்கிறார். இப்போ இவருக்கு என்ன செய்யும்? 1 2 3 4 5 6 7 8ங்க. 8ஆம் இடம் வந்துங்க அவர் எதுவும் செய்ய மாட்டார். என்னன்னாங்க, தீமையை அள்ளி கொடுக்க மாட்டாருங்க குரு பகவான். அவங்க தீமையை சேர்த்து வச்சுருப்பாங்க, அதை வந்து அதிகப்படுத்தாமல் நிலையாக அப்படி வச்சுக்குவாருங்க. எல்லோரும் சொல்கிறாங்க குரு தீமையை தருவாங்க. தீமையை ஒருபோதும் ஒரு கிரகங்கள் தராது. என்ன செய்யணும், அந்த குரு பார்த்ததுன்னா
நம்மக்கிட்ட இருக்கிற தீமையை குறைக்குங்க. வெயிட்டு கொண்டு வரவனுக்கு வெயிட்டை கொஞ்சம் வாங்கிக்குங்க. அது அந்த தீமையான வீடுகளில் பாவகத்தில் இருக்கவங்களுக்கு வாங்கிக்காதுங்க. புரியுதுங்களா? இப்போ அதுக்குன்னு தீமை அள்ளி இன்னும் கொஞ்சம் சமன்னு கொடுக்க மாட்டாருங்க. இதுதான் உண்மைங்க. சும்மா தீமையை தருவாங்க. என்ன தீமை இருக்குதுங்க கொடுக்கறதுக்கு? குரு மட்டும் எப்படி கொடுத்துருவாருங்க? நம்ம ஒரு வெயிட் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த வெயிட்டை நம்ம தான் கொண்டுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்க மாட்டார். இதே நன்மையான இடத்துல வாங்கிக்குவாருங்க, நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சிக்கும். அப்போ நன்மை தரும். இதுதாங்க. குறைக்க மாட்டாருங்க. இருக்கிறது இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கஷ்டமாகவே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ தீமைக்கு ஒரு மாடலுங்க. அது சொல்லிட்டு 8ஆம் இடம் நன்மைகளை குறைத்து தருவார். நன்மைகளை தான் குறைத்து தருவார். அந்த நன்மைகளை கொடுக்க மாட்டாருங்க. புரியுதுங்களா? அது நன்மைகளை தரவே மாட்டாருங்க. குறைத்து தருவார்னா அந்த தீமை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக தீமை இல்லாத அப்போ நன்மை குறையிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம எண்ணிக்கணும். வர நன்மைகள் வராதுங்க. அந்த நன்மைகளை குறைத்து தருவார். வர நன்மையை குறைச்சிருவார், அவ்வளோதாங்க. ஆனால் தீமை குறைக்க மாட்டார். அப்படியே தான் வச்சுக்கணும். சரிங்க. லக்கணத்தை எண்ணக்கூடாதுன்னு திருப்பி மீண்டும் நினைவுபடுத்துகிறேங்க. சந்திரனத்தை என்னென்ன அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அது டக்குன்னு வந்துடுங்க. லக்கணத்துக்கு தான் கை போகும். ஏன்னா நான் அப்படி முதல்ல அப்படி தானே போட்டிருக்கேன். அழுத்தமாக சொல்லியிருக்கேன்னா லக்கணத்துக்கு தான் உங்கள் கை போகும். சரி. கோச்சாரக்குரு மே மாதம் வரை இப்போ எங்கே இருப்பார்? அடுத்த மாதம் மே மாதம் வரைக்கும், இப்போ வர மே மாதம் வரைக்கும் ரிஷப வீட்டில் தான் இருப்பார். அப்புறம் எங்கே போவார்? மே மாதத்துக்கு மேலே மிதுனத்துக்கு வருவார். குரு இங்கே வந்துடுவார். இப்படி போக மாட்டார். ராகு எது இப்படி போகும், இப்படி வருவார். அப்புறம் ஒரு வருஷம் இங்கே அப்படி வரும். அதனாலேங்க வஞ்சகம் இல்லாத எல்லா ராசிக்காரருக்கும் அவர் பலனை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துக்கு சேவை செய்யாமல் அதுதான் கோச்சாரத்தில் அவர் நன்மையை செய்துட்டு வர்றார். புரியுதுங்களா? சரிங்க. தீமைக்கு பார்த்துட்டோம். அடுத்தது கோச்சாரக்குரு மே மாதம் வரை ரிஷப வீட்டில் தான் இருப்பார். சரி. இப்போ ராகு பார்க்கலாங்க. ராகு பகவான் கோச்சாரத்தில் 1.5 வருடம் இருப்பார். ஒரு வீட்டில் மீன வீட்டில் இப்போ இருக்கிறார். ராகு இங்கே இருக்கிறார். அவர் வந்த நாளில் இருந்துங்க 1.5 வருஷம் இருப்பார். அடுத்தது எங்கே இருப்பார்? இங்கே போக மாட்டார். குருவாரந்து இங்கே போவார். செவ்வாய் போகும், புதன் போகும். ராகு கேதுவை தவிர மீதியெல்லாம் இப்படி போகுங்க. புரியுதுங்களா? இது இப்படி வருங்க, ஆப்போசிட்டில் வரும். சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகு கேது மட்டுங்க இப்படி தான் வருவார். இப்போ ராகு இங்கே இருக்குவோ, கேது இங்கே இருக்குங்க. அப்போ கேதுக்கு ஒரு மாடல் போட்டு சொல்லித்தரேங்க. இப்போ இவருக்கு தீமையான வீட்டை எடுக்க வேண்டாம், நன்மை மட்டும் எடுத்துக்கலாம். தீமைக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே ராகுக்கு கேதுக்கு நன்மை தீமை அதாங்க முதலே நான் சொன்னேன். தீமையானது ராகுக்கு இதுங்க 2, 4, 5, 7, 8, 12 தான். பாவம் வரும்போது நன்மையை செய்யாதுங்க. நாம் ஏன் தீமையை செய்யணும்னு சொல்லணும், நன்மைகளே தராது. சரிங்க. இப்போ ராகு எங்கே இருக்குதுங்க? கோச்சார ராகு மீன வீட்டில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ நம்ம மாடல் 3க்குமே போடலாங்க. 3, 6, 11. நீங்கள் குழப்பிக்கிறீங்க. இதையும் நானே சொல்லிக்கிறேன். 3, 6, 11 நன்மையை தரும். சரி. இப்போ மிதுனத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்? ரிஷப ராசிக்கு எடுத்துக்கலாம். இந்த ராகு பகவான் 1.5 வருஷம் இருப்பார். இங்கே சந்திரன் இருக்கிறார். இப்போ இப்படி எண்ணலாம் ஈஸியாக. 12, 11 இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? இப்படி எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ நன்மையை தருவார். ரிஷபராசிக்கு தருவாருங்க. மிதுன ராசியில் எண்ணி பாருங்கள். மிதுனம் இங்கே இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீட்டில் எல்லாம் தருவார். மகர வீட்டுக்கு எண்ணி பாருங்கள். 1, 2, 3 இப்படி தாங்க எண்ணணும். கோச்சார ராகுக்கு நன்மையை தரக்கூடிய ராசிகள் ராகுனால் நன்மை அதிகம் பெறவங்க ரிஷபராசி, மிதுனம், மகரம். அப்போ இதை மட்டும்தான் நன்மை வாங்குவாங்களா? இல்லை. அவர் பார்வை 3, 7, 10 இருக்கும். முன்பின் இப்போ ராகு இங்கே நின்னாருன்னா இப்படி இங்கேருந்து பார்வை இப்படி வரும். 1, 2, 3 புரியுதுங்களா? பார்வை இவருடைய பார்வை இங்கேருந்து 1, 2, 3 இப்படி புரியுதுங்களா? இப்படி இப்போ இப்படி 1, 2, 3ங்க. 1, 2, 3 புரியுதுங்களா? இங்கேருந்து என்னென்னா 10ஆம் இடமா பார்வை பார்ப்பார்.
இப்படித்தான் ஒரு பார்வை இருக்குங்க. இந்த அப்போ யாருமே இது பண்ண வேண்டியதில்லை. இது இந்த 3க்கும் அதிக நன்மையை தருவார். கோச்சார ராகு ரிஷபம் மிதுனம் மகரத்துக்கு கொடுப்பார். சரி, அடுத்தது சந்திரன் 2 4 5 7 8 பாவகம் 6 வீடு வரும்போது தீமையை செய்வார். தீமை அள்ளிட்டு வரமாட்டாருங்க. நம்ம தீமையை குறைக்க மாட்டாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவார். அதுதான், யாரையுமே கொண்டு வந்து கிரகங்கள் தராதுங்க. நம்ம சேர்த்து வச்சுக்கிறதா நன்மை தீமைகள்லாம். நிறையா தீமை வச்சுருக்கிறீங்க சுமக்கணும், கொஞ்சமாக தீமை வச்சுருக்கிறீங்க வெயிட் இல்லாமல் இருக்கலாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னங்க? மனசு தான். புரியுதுங்களா? நல்லதை செய்வோம், நமக்கு வந்து சுமை கம்மியாகவே இருக்கும். அவர் செஞ்சால் செய்கிறாருங்க, செய்யாட்டி போகிறார். நம்ம வெயிட் தூக்கிக்கலாம் இல்லைங்க. ஏன் பழி செய்தாங்க. நன்மையே செய்வோம், வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி வச்சுக்கலாம். மனமே தாங்க மார்க்கம், மனம்தான் மருந்து. புரியுதுங்களா? அதிகமாக கஷ்டத்தை ஏன் நம்ம சுமக்கணும்? சுமை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாமே. அது கோச்சாரத்தில் எங்கே இருந்தால் என்னங்க நம்மளுக்கு? புரியுதுங்களா? சரி, கேதுவின் தற்போது கோச்சார வீடு கன்னிராசிங்க. கேது ராகுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்பயுமேங்க. சமதச பார்வையில் தான் உட்காந்துருப்பார். ராகு இங்கே இருந்தால் கேது இங்கே இருப்பார், இங்கே இருந்தால் இங்கே இருப்பார். இப்படி ஏழாவது வீட்டில் இருப்பார். இங்கே இருந்தால் 7வது வீட்டில் கேது இருப்பார். இது ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இங்கே இருந்தால் இங்கே இருப்பார். சரி, இப்போ கோச்சார கேது இங்கே இருக்கிறார். இந்த வீட்டில் 1.5 வருஷம் இருப்பார். ராகுக்கும் கேதுக்கும் ஒரே இது தாங்க நம்பரு. நன்மை எது செய்யும்? 6 3 6 11. இது நானே கண்டுபிடிச்சி போட்டேன். எது விருச்சகம் வந்து 11ஆம் வீடாக வரும். விருச்சகத்திலிருந்து என்னென்னா கேது இது 12 11ங்க. இப்படி எண்ணிட்டு வந்தால் இப்படி எண்ணி பாருங்களேன். 1 12 கட்டம் தான் இருக்குது. 12 ஷார்ட் கட்டுங்க. இது சந்திரன் 1 12 11 விருச்சக வீடு. புரியுதுங்களா? சந்திரன் தான் 1 விருச்சக வீட்டுக்கு 11ஆம் வீடு. மேச வீட்டிலேருந்து என்னங்க? 1 2 3 4 5 6ஆம் வீடாக வருதுங்க. கடக வீட்டிலேருந்து என்னங்க? சந்திரன் தான் 1 2 3. அப்போ 11 6 3 கோச்சார கேது நன்மையை தருவார். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து ராகு கேது சனி பார்த்துட்டோம், குருவை பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பார்வை கொஞ்சம் ஒரு இதை மட்டும் பார்வை பார்க்கலாங்க. ஏன்னா நிறையா கொடுத்தோம்னா குழப்பிக்குவீங்க. கொஞ்சம் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது பாடம். ஈஸியாக முடிச்சிட்டேன் இன்னைக்கு. பாடம் படிக்கிறீங்க படிச்சுக்கலாம், ஹிண்ட்ஸ் எடுக்கிறீங்க எடுத்துக்கலாம், தெரியாதவங்க கேட்டுக்கலாங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, அதுவும் இதே புரியுங்க, நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க. அடுத்தது இப்போ பாருங்கள், குரு தனக்கு எத்தனாவது வீட்டிலலாம் நன்மை தருவார்? 2 5 7 11 நன்மை தரும்னு படித்தோம். சரி, குரு தன் அமர்ந்த வீட்டிலிருந்து 5 7 9 பார்வையாக பலன்களை தருவார். பார்வையிலையும் பலன் தருவார். ஜனன வீட்டில் உட்காந்து சந்திரனோட உட்காந்தாலும் ஜனனகால குரு வந்து 5 7 9 பார்வையாக பலனை தருவார். அது வந்து விளக்கமாக அடுத்த இது கண்டினியூ அதை போடுறேங்க. அது நாளைக்கு போடுறேங்க, முடிஞ்சால் நாளைக்கு போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் மறக்காமல் வரும், ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஒருவர் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தால் 7 9 குரு பார்வைப்பட்டால் 5இல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ பார்வையில் என்ன, கோச்சார குரு என்ன பண்ணுவார்? இப்போ இதை பார்க்கலாம். பார்வைன்னு சொல்கிறாங்கல்லங்க ஜோதிடர். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். நான் சொல்கிறது அவங்க சொல்கிறது புரியாது, புரியும். நான் அப்படி தப்பாக சொல்ல, புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ கோச்சார குரு இங்கே இருக்கிறாருங்களா, இங்கே இருக்கிறார். இவருக்கு ராசி வந்து மேச ராசிக்காரங்க. இங்கே இருக்குது குரு. சரி, 2ஆம் இடத்து குரு நன்மையை தருவார். இவருக்கு ஒரு வகையில் சந்தோஷம் பாருங்கள். 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரா, இவர் பார்வைக்காரங்க சொல்லினா கூட இவங்களுக்கு நன்மை பாருங்கள். நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சுதுங்களா? அவங்கவுங்க கணக்குப்படி பார்த்தா இப்போ மேசம் சொல்லியிருக்க மாட்டார். கோச்சார குரு எங்கே பார்க்குது? கன்னி வீட்டை பார்க்குது, விருச்சக வீட்டை பார்க்குது, மகர வீட்டை பார்க்குதுன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் சந்திரன் இங்கே இருக்குது பாருங்கள், 2ஆவது வீட்டுக்கு நன்மை தரும். அவர் என்ன சொன்னார்? 5 7 9 11 சொல்ல பாருங்கள், 11ம் நன்மையை தருவார். அப்படி தான் நம்ம வச்சுக்கணும், நன்மை தரும் வீட்டையெல்லாம் வச்சுக்கணும். சரி, இப்போ குரு இங்கே இருக்கிறார். பார்வை எத்தனாவது பார்வை? தண்ணியிலிருந்து. பார்வை மட்டும் தண்ணியிலிருந்து தான் எண்ணணும், சந்திரனிலிருந்து எண்ணக்கூடாது. குரு
தன்னிடம் இருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். சரி பாருங்கள், 1, 2, 3, 4, 5ங்க. இப்போ இங்கே 5ஆம் வீட்டை பார்வை பார்க்குறாரு குரு, கோச்சார குரு பார்க்குறாரு. இந்த ஜாதகக்காரருக்குங்க இந்த மேசராசியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்துங்க எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5. இங்கே வந்து ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, இங்கே வச்சுக்கலாம். 6ஆம் இடம் அவர் சாரிங்க, இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ரிஷபராசி இங்கே வச்சுக்கலாம். மேசம், ரிஷபம் இங்கே சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இங்கே இருக்கிறப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5ஆம் வீடாக ராகு பகவான் உட்காந்துருக்கிறார். சரி, இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பாக்கியம் ரொம்ப லேட்டாக இருக்குதுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கோச்சார குரு பார்வை பார்க்குதுங்க, புரியுதுங்களா? இந்த பார்வை பார்க்கும்போது அந்த பொண்ணு கருத்தரிப்பாங்க. குரு பார்வைப்பட்டால் அந்த பொண்ணுக்கு கருத்தரிக்கிற பாக்கியம் உண்டுங்க, புரியுதுங்களா? இங்கே ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுனாலும் கருத்தரிக்கிற வாய்ப்புடும், 9ஆம் இடத்துல இருந்தாலும் இது தானாகவே கிடச்சிக்குங்க. ஏன்னா 9ல் ராகு இருக்கிறப்ப கிடச்சிக்குங்க. 7ல் ராகு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இந்த பார்வைப்பட்டால் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7ல் ராகு இருக்கிறப்ப மாங்கல்ய தோஷம் வருங்க, அதை தீர்த்து வைப்பாருங்க, புரியுதுங்களா? 5, 7, 5 குழந்தை ஸ்தானங்க, 7 மாங்கல்ய ஸ்தானம், இது தந்தையார் ஸ்தானங்க. இதில் ராகு இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அப்பாவுக்கு தான் உடல் நலக்க வரும். ஏதாவது அது பகையாக இருந்தால் தான், நட்பில் இருந்தால் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். இப்போ இங்கே மாங்கல்ய ஸ்தானத்துக்கு கொஞ்சம் நன்மை பாய்க்குங்க, கல்யாணமெல்லாம் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த பாவகத்துக்கு உண்டான தீர்த்து கொடுப்பார். இப்போ இதை எடுத்துக்கணும், ரிஷபத்திலிருந்து 5 அது இப்படி இதை கொடுத்துட்டேன். இப்போ கோச்சார குரு இங்கே இருந்தால் தான் 5 இங்கே வந்துடுங்க. இப்போ இங்கே இருந்ததுன்னா கோச்சார குரு 5ஆம் பார்வை இங்கே தாங்க பார்க்கும், புரியுதுங்களா? இப்போ இந்த அம்மாவுக்கு வந்துங்க இங்கே இருக்கும். இப்போ 4ஆம் பார்வையை தரமாட்டார், 5ஆம் பார்வையை தான் தருவார். 5, 7, 9 அந்த பாவகத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அதை தீர்த்து வைப்பாருங்க. இது வந்து எப்படிங்க, ஜாதக கட்டத்தை பார்த்து தான் பண்ண முடியும், புரியுதுங்களா? குரு பார்வை அவங்க 5ஆம் வீட்டில் ராசி வீடாக இருந்து ராகோ கேதோ இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு லேட்டாக தான் குழந்த, தாமதமாக குழந்த பிறக்கும். அப்போ பார்க்கும் பொழுது கிடைக்குங்க, புரியுதுங்களா? ஒருவர் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தால் இது மாடல் வீடு தாங்க. 7, 9 குரு பார்வைப்பட்டால் 5ல் குழந்தை பாக்கியங்க, 5ல் குழந்தை பாக்கியம் வரும். பாருங்கள், 7ஆம் வீடு திருமண வீடு கூடுங்க. ரிஷப வீடு திருமணங்க. ரிஷப வீட்டில் இருந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். முதல்ல நான் இதில் சந்திரன் போட்டிருக்கேன், அது வேறு மாடலுக்கு போட்டேங்க. அடுத்தது 7ல் கேது இருந்தால் பரிகாரம் செஞ்சால் உடனே திருமணம் நடக்குங்க 7ஆம் வீட்டில். 9ஆம் வீடு வந்து தந்தை தாயாருக்கு வந்து நோயினால் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. தந்தை வீடு, அந்த தந்தை வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அவங்களுக்கு ஒரு நோய் நொடி இருந்ததுன்னா ஒரு பார்வைப்பட்டால் குணமாகும்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் வீடு வந்துங்க நிறைய வருங்க. தந்தை ஸ்தானம் வரும், குழந்தைகள் கூட ஒரு 3வது குழந்தைக்கே நம்ம வருங்க. முதல் குழந்தை 5, 7ஆம் இடம், 9ஆம் இடம் 3வது குழந்தை, அப்படி கூட கிடைக்கலாங்க. அந்த மாதிரியெல்லாம் வரும். இந்த பார்வைங்கிறது இதுதாங்க, புரியுதுங்களா? அதுக்குள்ளே நம்ம வந்து எதுவுமே வந்துங்க குழப்பிக்கவே வேண்டாங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 3 வீடும் இல்லைங்க, பார்வைப்படும் வீடுகளும் அது வந்து விளக்கமாக அப்புறம் சொல்கிறேங்க. இது கோச்சார குரு பார்வைங்க. அடுத்தது வந்துங்க அந்த எந்த வீட்டில் அவர் இருக்கிறாரோ அந்த வீட்டு பார்வை, புரியுதுங்களா? எந்த ராசியில் இருப்பார், இந்த ராசியில் உட்காந்து இந்த வீடு தாங்க ரொம்ப பயனை அடையும், புரியுதுங்களா? ஜனனகால குரு இந்த மாதிரி நன்மை. அப்போது எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், குரு 5, 7, 9 2, 11மே நன்மையை தரும். 2, 7 நன்மையை தருங்க. அந்த 2மே எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம். குரு சந்திரனிலிருந்து 2ஆவதுங்க. குரு இருந்தாருன்னா நன்மையை தருவார். சந்திரனிலிருந்து 11ஆவது வீட்டில் குரு இருந்தாலுமே நன்மையை தாங்க தர்றாரு. இப்படி தாங்க நம்ம கணக்கு எடுத்துக்கணும், புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை கொடுத்துட்டேன். இது நன்மை தீன்மை இதை கொடுத்துட்டேங்க பாருங்கள். இதை கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்தேங்க. நன்மை வீடுகள், தீமை வீடுகள், இதை வந்து எப்படி பாவக வீடு எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்குங்க. இதை வச்சு தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈஸியாக தாங்க புரியும், ஈஸியாக புரியாமையெல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் வந்துங்க
உற்று நோக்கி எப்படி வரும் எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியாச்சுங்க. அடுத்த வந்துங்க அந்த வீடுகள் மாற்றம் வந்ததுன்னா அது எப்படி என்னென்ன இது கிடைக்கும்னு நான் உங்களுக்கு அதை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ இது வந்துங்க கோச்சார குரு மட்டும் சொன்னேன். அந்த கோச்சார குருலேயே வந்துங்க பார்வை எந்த லக்கணத்துலேருந்து எப்படி அமர்ந்தால் அந்த பார்வை எப்படி போகும் அதை நான் உங்களுக்கு நான் விளக்குறேங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் செல் நம்பரை குறிச்சிருக்கிறேங்க, இதில் குறிக்கலை. 8344494556ங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேங்க. இதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கேன். முதல்ல பாருங்கள், இப்போ நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள், நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா பாருங்கள், எழுதுறதுக்கு வசதி ஒரு நோட் போட்டு எழுதிக்கிங்க. இது எழுதுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிக்கிறேங்க. ஈஸியாக இருக்குதுங்களா? வீட்டில் இருக்கிறவங்க கூட படிக்கலாம். இப்போ பாருங்கள், கோச்சார குரு எப்படி பார்வை இருக்குது, இடங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாடலும் போட்டு படிக்கிறது. இப்போ 4 பார்த்துருக்கோம். எதுங்க? ஃபஸ்ட்டு குரு, சனி, ராகு, கேது 4க்கும் பார்த்துருக்கோம். ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னா அதிக நாட்கள் கொண்டது இதுதாங்க. சனி வந்து 2.5 ஆண்டுகள் இருக்கும், ராகு 1.5 வருஷம் இருக்கும், கேது 1.5 வருஷம் இருக்கும், குரு 1 வருடம் இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து கொஞ்சம் சொன்னேங்க. அம்புக்குறி போட்டது வந்துங்க பார்வைங்க. பாருங்கள், இந்த 3 வீட்டுக்கு நானே கொடுத்துட்டேங்க. நீங்கள் எண்ணிட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. அதே அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் உங்களுக்கு இது இந்த மாதிரி விஷயந்தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாதகம் தாங்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இலவசமாகவே நீங்கள் எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் கற்றுக்கிட்டது என் பணியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், சுபங்க.